யாகங்கள் வளர்த்துறது எதுக்காக அப்படின்னா, நம்ம டெய்லியும் தண்ணீல குளிக்கிற மாரி, தீயிலயும் குளிக்கணும். தீயில இறங்கி குளிக்க முடியாது அப்படிங்கிறதங்காட்டி, கோவில்லயே போனீங்க அப்படின்னா, இப்படி தீபத்த தொட்டு, இப்படி சில பேர் செய்வாங்க. இவங்க என்ன பண்றாங்க, சில பேர் வந்து இப்படி தலையில இப்படி பண்ணுவாங்க. என்ன பண்றாங்கன்னா, தீங்கிற அந்த ஃப்ளேம சுத்தி ஈத்தர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆறாவ வந்து தூய்மைப்படுத்தும். அவ்வளோதான். அப்ப நான் வந்து இப்ப நெருப்பள்ளி என் மேல போட்டுக்க முடியாது. என் கையில இப்படி வச்சேன்னா, அந்த ஈத்தர் என் கையில ஒட்டிக்கும். அத என் உடம்புல இப்படி தேய்க்கும்போது, என் ஆறா வந்து இங்க தூய்மை செய்யப்படுகிறது. அவ்வளோதான். இப்ப யாகம் வளர்த்து நான் அது பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள போடக்கூடிய எல்லா பொருட்களுமே விதைகள், காய்கள், பூக்கள் அவ்வளோதான். யாகத்துல போடக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்கள் காற்று மண்டலத்த சுத்தம் பண்ணுது. எனக்கு என்ன சுவாசம் வேணுமோ, அந்த வாயுவே அதுக்கு உற்பத்தி பண்றோம். அவ்வளோதான். இதத்தான் துபாய்ல வந்து அமில மழை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. இன்னைக்கு எனக்கு மழை வேண்டி நான் யாகம் பண்றேன் அப்படின்னா, எப்படி இங்க யாகம் வளர்த்துனா மழை பெய்யும் அப்படின்னா, மழைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல என்ன இருக்கு அப்படின்னா CO2 இருக்கு. மழை அப்படின்னா நீர், நீர்னா H2O. இப்ப என்ன இருக்கு? CO2 இருக்கு. உங்களுக்கு என்ன பத்தல அப்படின்னு கேட்டா, ஹைட்ரஜன் பத்தல. அப்ப கீழ இருந்து ஹைட்ரஜன புரொடியூஸ் பண்ணி நீங்க மேல அனுப்பிச்சீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, H2O ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இதுதான் இங்க எந்தெந்த பொருட்கள நீங்க தீயிலிட்டு எரிச்சால் ஹைட்ரஜன் வெளிய வருமோ, அந்த பொருட்களை தீயிலிட்டு எரிப்பதற்கு பேர் தான் யாகம்.